குழந்தைங்க டைப்பெல்லாம் ஸ்டாக் குறையுது, இல்லாத சைஸ்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுத்து வச்சுட்டியா? சரிக்கா. பவித்ரா, உன் போன் அடிக்குது பாருமா. இதோ வரேன்க்கா. சொல்லுங்க மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களா ஏதோ இருக்கோம் மாமா. அப்படியா? நான் அம்மாட்ட சொல்லிடுறேன். யாருமா போன்ல? அதுவா, எங்க மாமாக்கா. சாயந்தரம் பத்திரிக்கை வைக்க வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க. நீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஏதோ இருக்குன்னு சொன்னேங்க்கா. ஏண்டா, யாராவது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா சூப்பரா இருக்கேன்னு சொல்ல, எதுக்கு ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்ற? ஏன் நீங்க நல்லா தானே இருக்கீங்க? உண்மையாவே நாங்க நல்லா தான்க்கா இருக்கோம். நல்லா இருக்குன்னு சொன்னா மத்தவங்க கண்ணெல்லாம் பட்டுடும், அதனால தான் அப்படி சொன்னேன். நீ என்னைக்காவது என்ன கவனிச்சிருக்கியா? யாராவது நீங்க எப்படி இருக்கீங்கன்னு என்ன கேட்டா நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். பார்த்து இருக்கேங்க்கா, ஒரு கண்ணு போல இருக்காது, அப்படி சொல்லாதீங்க. நம்ம எண்ணங்க நல்லா இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே ஆக போறது இல்ல. நான் சூப்பரா இருக்கேன் அப்படின்றது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எண்ணம் போல வாழ்க்கைன்னு பெரியவங்க சொன்னாங்கல்ல, அது சும்மா ஒன்றும் சொல்லி வைக்கல, அது கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்கு. கடைக்குள்ள எதுவும் ஸ்மெல்லு வரல? எனக்கு நம்ம ஸ்மெல் வருது. யாரோ சாணி மாதிரி சிந்து உள்ள விட்டாங்கன்னு நினைக்கிறேன். வரக்குள்ள பார்த்து வரக்கூடாது, இல்ல செருப்பியாவது வெளியே விட்டு வரக்கூடாது. சீக்கிரம் தடைங்கம்மா, உட்காரவே முடியல. ஒரு 5 நிமிஷம் நம்ம அதுக்குள்ள தொடச்சு விட்டுறேன். வாங்க, எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் சூப்பரா இருக்கேங்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். கடைப்பாக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, எங்கெல்லாம் வந்துட்டீங்களா? ஊருக்கு போயிருந்தேங்க்கா, அதில் தான் கடை பக்கமே வர முடியல. பிறந்த குழந்தைக்கு பொன் குழந்தைக்கு ட்ரெஸ் கொடுங்க. இது எல்லாமே நியூ பார்ன் ட்ரெஸ் தான், இதுல எது வேணும்னு பாருங்க. என்னால எப்படிக்கா பார்க்க முடியும்? நல்ல கலரா ஒரு கலர் கொடுங்க. சாரிடா, எல்லாத்தையும் சொல்ற மாதிரி சொல்லிட்டேன். இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ, நல்லா தான் இருக்கும். 200 ரூபா டிஸ்கவுண்ட் போக. இந்தாங்கக்கா. ஏன்டா, கடைக்கு வரக்குள்ள யாரையாவது தொடங்கி கூப்பிட்டு வர வேண்டியதானே? யாரையும் எதுக்காகவும் நம்பி இருக்க கூடாதுக்கா. நான் வரேன். எப்படிமா அவங்களா கண்ணு தெரியாம நான் தராங்க? இவங்களுக்குலாம் கண்ணு தான் தெரியாது, காதுல நல்ல ஷார்ப்பா கேட்கும். அந்த சத்தத்தை வச்சுதான் அவங்க போறாங்க. இந்த உலகத்தை அவங்களால பார்க்கவே முடியாதுதாமா. இங்க நடக்கிற கொடுமைக்கு எதையும் பார்க்காம இருக்கிறது நல்லதுன்னு தோணுது. இவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குமா. எந்த குறையுமே இல்லாத பிறந்தவங்க கடவுள் இது கொடுக்கல அது கொடுக்கலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பாத்தியா எவ்வளவு கான்பிடண்டா இருக்காங்கன்ட்டு. உண்மையிலேயே இவங்கெல்லாம் ரொம்ப கிரேட். நேற்று வந்து உங்க கடையில 4 பொருள் வாங்கினேன். 3 பொருள் தான் வச்சிருக்காங்க. ஒரு பொருள் இங்கே மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். செக் பண்ணி போட மாட்டாங்களா? நேற்று பில் போட்டவங்களை கூப்பிடுங்க. முதல்ல நடந்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன்டா. இது வரைக்கும் எங்க கடையில இது மாதிரி நடந்ததே இல்லை. நேத்தியே நடந்தது என்கிட்ட சொல்லிட்டாங்க. நீங்க ஏன் சாரி சொல்றீங்க? நேற்று பில் போட்டவங்களை கூப்பிடுங்க. எவ்வளவு தூரம் தெரியுமா போயிட்டு வரேன். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத வேலை செய்யறாங்க. இன்னைக்கு லீவுடா அவங்க. நீங்க மிஸ் பண்ணிட்டு போன கார் இதுவான்னு பாருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். ஆமாக்கா, இந்த டைஸ் தான். பில்லு ஒன்னா செக் பண்ணிக்கோங்க. எடுத்துக்கோங்க, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் வரேன். சத்யா, வரேன் மேம். நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, பில்லை போட்டு பில்லை செக் பண்ணி பேக்ல பொருளை போடுங்கன்ட்டு. நேற்று ஒரு பொருளை மிஸ் பண்ணிட்டு போயிருக்கீங்க. கஸ்டமர் வந்து உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறாங்க. நேற்று பில் போற இடத்துல நிறைய பேர் இருந்துட்டாங்க மேம், அதனாலதான் மறந்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு தேங்க்ஸ்? கஸ்டமர் கிட்ட என்ன விட்டு கொடுக்காம பேசுனீங்களா, அதுக்குதான். பின்ன அவங்கள்ட்ட உங்களை மாட்டி விட சொல்றீங்களா? எனக்கு என் ஸ்டாஃப் தான் முக்கியம். என்ன நம்பி வேலை செய்யறவங்களை யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்பா சாப்பாடு சாப்பிடாம அப்படியே வச்சிருக்க? சாப்பிடுக்குள்ள ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், அப்புறம் பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பேன். நீங்க சாப்பிட்டீங்களாமா? இல்லப்பா, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அம்மா, சாப்பிடும் போது சாம்பார்ல உப்பு போட்டு சாப்பிடுங்க. சாம்பார்ல உப்பே இல்லை. காலையில அவசர அவசரமா சமைச்சல, அதான் உப்பு போட மாட்டேன். வர ஞாபகம் மதி அதிகமா போயிட்டே இருக்குப்பா. ஸ்நாக்ஸ் எதாவது சாப்பிடுறியா? வேணாமா, நான் கொஞ்ச நாள் விளையாட்டு வரேன். என்னாச்சு? கிஃப்ட் வாங்கிச்சா போயிடுச்சு? நான் மெத்தையில இருந்து கிஃப்ட் எடுத்துன்னு வர சொல்ல உடஞ்சிச்சுப்பா. அம்மாவுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. நான் வச்சதான் எங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க என்கிட்ட தாங்க. வேணாப்பா, அம்மா உன்னை திட்டுவாங்க. நீங்களும் தானே தெரியாம வச்சிருந்தீங்க. அம்மா திட்டத்துல ஒரு திட்டா? அக்கா, அது வந்து கிஃப்ட் தெரியாத உடஞ்சிடுச்சு. நீங்க 2 பேரும் பேசுறதா நான் கேட்டுன்னு தான் இருக்கேன். ஏண்டா, ஒரு நாளைக்கு எங்களுக்காக எவ்வளவு வேலை செய்யற, தெரியாம ஒரு பொருள் உடச்சிட்டா கோவப்பட முடியுமா? கௌஷிக்கு, உன் மனசு எனக்கு கூட வராது. நிலம் வாங்கி அது விவசாயம் பண்ணுமா? என்னது, நிலத்தை வாங்கி விவசாயம் பண்ண போறியா? நிலத்தை வச்சுக்கிறவங்களே அதை வச்சுக்க முடியாத வித்துட்டு போறாங்க. விவசாயம் பண்றவனுக்கு என்னைக்குமே லாஸ் தான். அதை வாங்கி விற்கிறாங்க பாத்தியா, அவங்களுக்கு தான் ப்ராஃபிட். உங்க நிலத்துல விளைஞ்ச எலுமிச்சம் பழத்தை தர்பூசணி எல்லாம் வித்துட்டு வர பர்மிஷன் கேட்டு போனீங்க, அதுக்குள்ள வித்துட்டீங்களா? அது ஏன் கேக்குறீங்க? ஒரு எலுமிச்சம் பழத்தை 1 ரூபாய்க்கு கேக்குறாங்க. தர்பூசணி பழத்தை அடிமாட்டு விலைக்கு கேக்குறாங்க. 1 ரூபாயா? நீ காலையில கூட ஒரு எலுமிச்சை பழம் 6 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இது சம்மர் ஆச்சு, எலுமிச்சை பழம் தர்பூசணி விலைவாசிலாம் ஏறி இருக்குமே. வெள்ளெல்லாம் ஏறி தான்ப்பா இருக்கு. எங்க கிட்ட இருந்து பொருள் வாங்கி விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தான் ஏறி இருக்கு, எங்களுக்கு இல்ல.
இப்போ புரியுதா நான் ஏன் வேணான்னு சொன்னேன்ட்டு? முன்னாடிலாம் காய்கறி வாங்குறதுக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு போவோம். இப்போ ஆன்லைன்லயும் சூப்பர் மார்க்கெட்ல தானே வாங்குறாங்க. அங்க அவங்க விற்கிறது தான் விலை, மக்களும் அங்கதான் போய் வாங்குறாங்க. இத்தனை கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல ஒரு பொருளை விற்க தெரியல, நம்மளுக்கு இதை பிசினஸ் பண்ண தெரியல நாட்டம். அதுக்கு ஒரு மார்க்கெட் இல்லைன்னா நம்ம தான் மார்க்கெட் உருவாக்கணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்கும். நீ ஃபீல்ட்ல இறங்கி வேலை செஞ்சு பாரு, அவங்க படுற கஷ்டம் என்னன்னு உனக்கு தெரியும். எலுமிச்சை பழத்தை ₹1 கேக்குறாங்கன்னா அதை ஊறுகாய் பண்ணி வச்சிருங்க. அது ரேட்டு அதிகம், மார்க்கெட்டும் அதிகம். அதே மாதிரிதான் ஒரு பொருளுமே. சரிப்பா, அடுத்த வாட்டி நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். கடைசி மனுஷன் இந்த உலகத்துல உயிரோடு இருக்கிறது நம்மளுக்கு விவசாயம் வேணும். அது எப்படி டெவலப் பண்ணு நம்ம தான் யோசிக்கணும்.